ஹலோ விவாஸ், இன்னைக்கான தமிழக அரசியலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தற்போது நிலவக்கூடிய தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, சபாநாயகர் போட்ட மாஸ்டர் பிளானால் ஜூலை 30 இருந்த இபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி சபாநாயகர் என்ன மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு இபிஎஸ்க்கு, அது எந்த விதத்தில் ட்விஸ்ட்டாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான தமிழக அரசியலை பற்றிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் அதிமுகவின் 6 எம்எல்ஏக்கள் திடீரென தங்களது பதவியை ராஜினாமா செய்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியிருந்த நிலையில் சபாநாயகரின் அடுத்த கட்ட நடவடிக்கை உற்று நோக்கப்படுகிறதுங்க. வரக்கூடிய ஜூலை 30 சபாநாயகர் எடுக்க போகின்ற முக்கிய முடிவு அதிமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திருப்பமாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுது. சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அதிமுகவில் வெடித்த உட்கட்சி பூசல்கள் தற்போது தீவிரமடைந்து வருவதாகவே தெரிகிறது. தொடர்ந்து 2 தேர்தல்கள் அடைந்த தோல்விகள் கட்சி தலைமை மீதான மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிருப்தியை அதிகரிக்க செய்துவிட்டன. இறுதியில் அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று கட்சியில் இணைந்த இந்த 6 உறுப்பினர்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அதிமுக தலைமை மிக உறுதியாகவே உள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் பேரவைத் தலைவரிடம் தொடர்ச்சியாக புகார்கள் அளிக்கப்பட்டன. சென்னை தலைமை செயலகத்தில் பேரவைத் தலைவர் ஜி.சி.டி. பிரபாகரை சந்தித்த அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு பதவி விலகிய உறுப்பினர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். ஏற்கனவே அளிக்கப்பட்ட 3 புகார் மனுக்களின் அடிப்படையில் 3 கட்ட விசாரணைகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 4ஆம் கட்ட விசாரணைக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இருந்தாலும் இந்த விவகாரத்தில் எதிர்பாராத திருப்பமாக வருகின்ற ஜூலை 30 நடைபெறவுள்ள 4ஆம் கட்ட விசாரணையின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் நேரில் ஆஜராகுமாறு பேரவைத் தலைவர் அழைப்பு விடுத்திருந்தார். முந்தைய விசாரணைகளின் போது நாங்கள் எந்தவிதமான கட்டாயமும் இல்லாமல் சுய விருப்பத்தின் பேரில் தான் ராஜினாமா செய்தோம் என முன்னாள் உறுப்பினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்களின் இந்த விளக்கத்திற்கு அதிமுக தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறது என்பது அறியவே 2 தரப்பையும் ஒரே நேரத்தில் அழைக்க பேரவைத் தலைவர் முடிவெடுத்திருக்கார். அதே சமயம் பதவி விலகிய உறுப்பினர்கள் அளித்த கடிதங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அதை பரிசீலித்த பிறகே உரிய பதிலளிக்க முடியும் என்றும் அதிமுக தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூலை 30 அன்று தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதால் இந்த 4ஆம் கட்ட விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி நேரில் பங்கேற்பாரா அல்லது அவருக்கு பதிலாக கட்சியின் சட்ட ஆலோசகர்கள் ஆஜராவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை 6 உறுப்பினர்களும் தங்களின் சுய விருப்பத்தின் பேரில்தான் பதவி விலகினர் என்பது முறைப்படி உறுதி செய்யப்பட்டால் அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் அதிகாரப்பூர்வமாக ஏற்கக்கூடும். அதிமுக உறுப்பினர்களின் ராஜினாமா மற்றும் தகுதி நீக்கம் தொடர்பான சட்ட போராட்டங்கள் முடிவுக்கு வரதன் காரணமாகவே காலியான தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜூலை 30 நடைபெற இருக்கின்ற விசாரணை முடிவு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னா அரசியல்களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மற்றொரு புறமோ 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக வெற்றி பெற்ற அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருந்தார். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக பலவீனமாக இருந்தாலும் நடிகர் விஜய் அப்போதுதான் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு
வந்திருந்தாலும் மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என திமுகவின் தலைமை உறுதியாகவே நம்பியது. ஆனால் மக்களின் தீர்ப்பு வேறாகவே இருந்தது. 108 தொகுதிகளில் தாவிக கூட்டணி ஆட்சியை அமைத்தது. அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராகவே மாறியிருக்கார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியில் தாவிக வேட்பாளரிடம் தோற்று போனார். திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையில் 2 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. இதையடுத்து திமுகவின் தோல்வி பற்றி ஆராய கள ஆய்வுக்குழு, மறுசீரமைப்பு குழு ஆகியவற்றை மு.க.ஸ்டாலின் அமைத்தார். ஒரு பக்கம் பொதுமக்களிடமும் அவர் கருத்து கேட்டார். கிடைக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் திமுகவில் பல மாற்றங்கள் நிகழும். பலரும் முக்கிய பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவார்கள், மாற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்போதைக்கு கட்சியில் எந்தவித நடவடிக்கைகளிலையும் ஈடுபட வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிவிட்டாராம். முதல்ல எதிர்க்கட்சி அரசியலை தீவிரப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் தாவேகாவை அம்பலப்படுத்துவோம், மற்றவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என சொல்லிவிட்டாராம். அதனால் இடைத்தேர்தல் முடியும் வரை கட்சியில் எந்த மாற்றமும் இருக்காது என்கிறார்கள் அறிவாலய புள்ளிகள். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எதிர்பார்ப்புக்கு உரியதாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் தமிழக அரசுக்கு மாபெரும் வருவாயை ஈட்டி தந்த டாஸ்மாக் இனி தனியார் கைகளுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2003 ஆண்டு மது விற்பனையை தமிழக அரசு ஏற்று நடத்திய நிலையில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனியார் வசம் ஒப்படைக்க விஜய் தலைமையிலான தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. டாஸ்மாக் கடைகளை அரசை நடத்துவது சரியில்லை என்ற காரணத்தை முன்வைத்து விஜய் இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை மூலமாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் எனப்படும் டாஸ்மாக் தமிழகம் முழுவதும் சில்லறை மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வருகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளும் அதனுடன் இணைந்த பார்களும் செயல்படுகின்றன. இந்த மதுபான கடைகளை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்கள் 180 மில்லி, 360 மில்லி, 740 மில்லி ஆகிய அளவுகளில் விற்கப்படுகிறது. 140 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை மதிப்பிலான மது வகைகள் விற்கப்படுகின்றன. நாள்தோறும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் தரும் துறையாக டாஸ்மாக் இருக்கிறது. சாதாரண நாட்கள் மட்டுமல்ல, அது வார விடுமுறை நாட்கள், பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு உள்ளிட்ட விடுமுறை தினங்களில் பல மடங்கு விற்பனை அதிகரிக்கும். பொங்கல், தீபாவளி ஆகிய நாட்களில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் டாஸ்மாக் விற்பனை நடக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் டாஸ்மாக் மட்டுமல்லாது தனியார் மதுபான பார்கள், நட்சத்திர ஓட்டல்களோடு இணைந்த பார்கள், மணமகள் மன்றங்களில் இருக்கக்கூடிய பார்கள், பப்புகள், கிளப்புகள் என தனியார் மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2024-25 நிதியாண்டில் மட்டும் டாஸ்மாக் மூலம் 48,344 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடவடிக்கை, அதாவது டாஸ்மாக் கடைகளை தனியார் துறையிடம் ஒப்படைக்கிறதுனால அரசுக்கு ஏற்படக்கூடிய வருவாயை ஈடுகட்ட புதிய வருவாய் ஆதாரங்களை திரட்டும் நடவடிக்கைகளையும் அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது.